ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சந்து மாதிரி தெரு மாதிரி இருக்கும். பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்களே எல்லாரும். ஒன்று தான் வாங்கின ரேட்டு கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே பாட்டி. என்ன பாட்டி ஹாய்ங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பாரிஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பாரிஸில் கொஞ்சம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது நாராயண மூ ஸ்ட்ரீட். ஃபஸ்ட்டு நாராயண முதலி ஸ்ட்ரீட்னு இருந்தது இந்த ஒரு தெரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாராயண மூ ஸ்ட்ரீட்னு மாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தெருவில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி பொருட்கள், அதாவது நோட்டு புக்கு, இன்னும் ஒரு சில பெண்ணு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் விற்கிற இடம். ஹோல்சேலில் விற்கிற இடம்னு ஒரு கடை மட்டும் காட்ட முடியாது, ஒரு தெருவே அதுக்குன்னு இருக்கும். ஸோ பாரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தெருவும் ஒன்றுத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு தெரு ஃபேன்சி ஸ்டோர் அதுக்கான ஸ்பெஷலான தெரு. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பொருள் என்ன, இந்த தெரு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நல்லா நீட்டமாக போகுது பார்த்தீங்களா. எல்லாம் பழங்காலத்து பில்டிங் போல், இவ்வளோ பழசாக இருக்குது பாருங்க. மரம் எல்லாம் முளைச்சிட்டு இருக்குது அந்த மேலேயே. கீழே மொத்தம் ஒட்டடை அடிச்சுட்டு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பழமையான பில்டிங், இடிஞ்சு விழுந்துடும் போலையே, விழுற கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல ஆரம்பிக்குது சொல்லப்போனால் அந்த ஒரு முக்கியமான கடைங்க இருக்கிற ஏரியா. அதுவும் நல்ல இடம் தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைங்க தான் இருக்கும். இந்த இடத்துல நிறைய இருக்கும். அடிக்கிற வெயிலில் எப்படி போகிறாரு பாருங்கள். இந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். எப்படி வேணாலும் வருவாங்க. அதுவும் ஃபுல்லாக கடைங்க தான். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கடைங்க தான் இருக்கும். இப்போ வர பாருங்க, நம்ம அந்த ஃபேன்சி ஸ்டோர் கடைங்க இருக்கிற தெருவு ஆரம்பத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அப்பா ஹார்ன் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த தெருவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். மேலே எல்லாம் நிறைய ஒயர் போனபடியே இருக்குது. எந்தெந்த வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. எதனா ஒரு ஒயர் கட்டானா கூட ரொம்ப கஷ்டம் தேடி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரியான வண்டியில் வந்து லோடில் இறங்குது போல் கடைங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சந்து மாதிரி தெரு மாதிரி இருக்கும். பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்களே எல்லாரும். இது அம்பிகா ஸ்டோர்ஸ். இல்லை நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும் போல். இந்த பலூன், பேப்பர் இல்லை, அது ஏதோ ஒரு பலூன், அதுவும் ஒரு விதமான பலூன். இந்த இடத்துல 3 தெருவாக பிரியுது. ஸோ நேராகவும் போகலாம், இந்த சைடும் போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தெருக்குள்ளே. இந்த சைடுக்குள்ளே நான் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாஸ்க்கு, இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படியே ஃபுல்லாக பாக்ஸாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க, அதனால தான் பளிச்சுன்னு தெரியுது பயங்கரமாக. அந்த இடத்துல பாருங்கள், ஒரு வீட்டு ஃபுல்லாகவே அந்த ஒரு டெக்கரேஷன் பொருட்களை தொங்க விட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்குதுல்ல. இந்த ஒரு தெருவே ரொம்ப சின்னதாக இருக்குது, குறுகலாக தான் இருக்குது. ஆனால் குறுகலான தெருவில் உங்களுக்கு எல்லா விதமான கடையும் இருக்குது. நிறைய இந்த டெக்கரேஷன் பொருட்கள் தாங்க என்னால் பார்க்க முடியுது. ஹாப்பி பர்த்டே, அந்த கேப்பு, தொப்பி. இந்த ஒரு வீட்டு ஃபுல்லாக பாருங்கள், மேலே மொத்தமாக அந்த டெக்கரேஷன் பொருட்கள் தான் நிறைய இருக்குது. எதை காட்டுறதுன்னு தெரியல. அங்கே பாருங்கள் அந்த டாய்ஸ், பொம்மை, காரு, பைக்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கான கடை போல். அப்புறம் வேறு என்ன இருக்குது, நீட்டமாக போயிட்டே இருக்குது. கொடையர் பாருங்கள். நானே ஒரு தொப்பி ஒன்று வாங்கணும். அடிக்கிற வெயிலுக்கு தொப்பி போடாமலாம் போனால் அவ்வளோதான், காஞ்சி கருவாடாயிருவோம். அவ்வளோதானா, பிளாக் ஆயிடுச்சு கைஸ். அடிக்கிற வெயிலில் பாருங்கள், எங்கன்னா வீட்டில் உட்காராமல் பாரிஸில் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ காஞ்சி கருவாடாய் தான் வீட்டுக்கு போக போகிறேன்னு தெரியுது. ஆனால் இன்னமும் நம்ம தேடுற பொருளுக்கான கடை நமக்கு கிடைக்கவே இல்லை. அதுதான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சரிங்க, போய் தேடுவோம் கைஸ். நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் ட்ராஃபின்னு சொல்லிட்டு. ஸோ அது தேடி தான் நம்ம வந்தோம். இவர் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. பார்ப்போம், இது அவங்களுடைய குடோன் போல், ட்ராஃபிஸ். ஸோ இங்கே தான் நம்ம போயிட்டு நமக்கு தேவையான ட்ராஃபி வாங்க போகிறோம். கடை உள்ள எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. இருங்க, நான் ட்ராஃபி செலக்ட் பண்ணிவிட்டு நான் அவளை காட்டுறேன். ஐஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது தேவையோ அதை நம்ம பேக் பண்ண சொல்லியாச்சு. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கடையை சுற்றி பார்த்துருவோம். இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா. அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டெல்லாம் வைக்கிறோன்னா அதுக்கு தேவையான கப்பு அதெல்லாம் இங்கே நிறையவே கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டமும் நிறைய இருக்குது இந்த ஒரு கடைக்குள்ளே. பேட்டு பாருங்கள், இந்த மாதிரியான பேட்டெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது.
கிரிக்கெட் விளையாடி கூட ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசை தான். போன மாதம் தான் ஆடினேன். சரி ஓகே, அதை மறந்துடுங்க. இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குது. அதை க்ளவுஸ் அதெல்லாம் இருக்குது. கேரம் போர்டு பாருங்கள், மினி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம பூமா பேட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது பயங்கரமாக. இது ஃபுட்பால் அதுவும் இருக்குது. ஸோ நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மிக்ஸ்டு அவார்டு. இந்த அவார்டு தான் இது, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி சைஸில் இருக்கும். ஸோ ஒரு பீஸு நம்ம தனியாக வாங்கினா 65 ரூபாவும். ஸோ மேக்ஸிமம் அவங்க குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுவே நான் 100 பீஸ் வாங்குகிறேன், மிக்ஸ்டு சைஸில் வாங்குகிறேன். ஸோ மிக்ஸ்டு சைஸில் இதெல்லாம் வாங்குறதுனால எனக்கு 6500. அதாவது நம்ம இந்த பெரிய சைஸாக இருந்தாலும் 65 தான். ஸோ இந்த மாதிரியான சின்ன சைஸாக இருந்தாலும் 65 தான். ஸோ அதனால் நம்ம மிக்ஸ்டாக வாங்கும்போது அது நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது நம்ம புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு நமக்கு தேவையான பொருளையும் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம ஆர்டரும் போட போகிறோம். ஸோ அடுத்து நம்ம உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய்ட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் காய்ஸ். ஒரு வழியாக நம்ம திரும்ப வந்து தெருவுக்கே வந்துவிட்டோம். ஸோ ஒரு வழியாக நமக்கு தேவையான பொருளையும் வாங்கி அதே இடத்துல கொரியரும் போட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோன்னா ஒரு துணி வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம அந்த ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க ஒரு தெருவு இருக்கான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் ரேட்டு கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு வைரல் ஆக்கி விட்டாங்க. ஸோ அது உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறதுக்காக அடுத்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த ஒரு தெருவுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம பைக் இந்த ஒரு தெருவு முனையிலே இருக்குது. இந்த இடத்துல வந்தாலே இந்த ஒரு பைக்கு பார்க்கிங் தான் பிரச்சனை. அதனால் பார்த்து விடுங்க. ஸோ சேஃபாக அந்த கேமராலாம் இருக்கிற இடத்துக்கு விட்டிங்கன்னா இன்னும் சேஃபு. வாங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு அந்த ஹைகோர்ட்டில் இருக்கிற அந்த தெருவை நோக்கி போகலாம். காய்ஸ், ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதாவது லிங்கிசே அந்த தெருவில் தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டை வாங்கிட்டோம். எந்த கடையில் வாங்கினேன், அங்கே என்னென்ன கடை இருக்குது, ஸோ ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி இடம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் காட்டுறேன். நான் வாங்கினது ஒரு நல்ல ஒரு பக்கமான பிராண்டட் ஷர்ட்டு. ஸோ எவ்வளோ ரேட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே போய்ட்டு சொல்கிறேன். இப்போ வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் அந்த தெருவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த ஒரு தெரு இருக்குது, லிங்கிசே தெருன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் நம்ம போகணும். இப்போ வாங்க போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல ஆரம்பிக்குதுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கடை இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஃபேண்ட்டுங்க தான் ஆரம்பிக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த ஃபேண்ட்டுங்க, ஃபுல் கை ஷர்ட்டு அதெல்லாம் அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஃபேண்ட்டுங்கெலாம் பார்க்கலாம், டிஷர்ட்டுங்களையும் பார்க்கலாம். ஃபேண்ட்டெல்லாம் உங்களுக்கு 500 ரூபா, 400 ரூபா, 450, 600, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 450, 400லேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு ஃபேண்ட் எல்லாம். இதெல்லாம் சாக்ஸ் அந்த இடத்துல பின்னாடி இருக்குது பாருங்கள், டிஷர்ட்டு அதெல்லாம் இருக்குங்களா. ரொம்ப சின்னது தான். ஸோ அந்த சைடு எதுவும் இல்லை. இந்த சைடு ஒரு சில ஷர்ட்டு கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே நம்ம அந்த ஃபேண்ட்டு கடைங்கள்லாம் இருக்குது. பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. அதான் சொன்னார் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற வரும், பாரிஸ் ரோட்லலாம் சூப்பராக காற்றடிக்கும், இடமும் நல்லா இருக்குண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். இப்போ திரும்பவும் உங்களுக்காக வந்திருக்கேன். மொத்தம் அந்த ட்ராக் பேண்ட் போல் இப்போ சைடில் பாக்கெட் வச்சுது. இதெல்லாம் அந்த டிஷர்ட்டுங்க, நிறைய டிஷர்ட் இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது, இதெல்லாம் அந்த சாக்ஸ் போல் சின்ன சின்ன சாக்ஸு, பாக்ஸர் மாதிரி. இது நம்ம ஜெர்சி, எல்லாம் பிராண்டட் தான். ஆனால் நான் வாங்கின கடை அங்கே இருக்குது. ஸோ வெயிலுன்றதுனால அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல், மொத்தம் மூடிட்டு. எல்லாம் பேண்ட்டு அவ்வளோ கூட்டமாக இருங்க. பா, இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னு நினச்சின்னு இருக்கிறான். அந்த ஒரு வீடியோ எத்தனை பேருடைய மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த ஒரு 3 கடை தான் ஃபேமஸ்ஸு. 3 கடையிலையுமே ஜீன்ஸ் பேண்ட் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த பிராண்டை பற்றியில் அதிகமாக தெரியாது, காட்டுற இருந்தாலும். இது வந்து சாபா அப்படின்னு ஒரு பிராண்ட். அது அப்புறம் எம்பி, இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. வீடியோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டுங்க. இது பாருங்க, லூயிஸ் பிலிப்பி அந்த பிராண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. நிறைய பிராண்டு, எல்லாம் ஒரிஜினல் பிராண்டு தான். நம்ம ஷோரூமில் வாங்குறதோட இங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். இதெல்லாம் ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு. இதெல்லாம் 450 ரூபா, 500 ரூபா அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ பக்கத்தில் ஆஃப் ஹேண்ட் இருக்குது. ஆஃப் ஹேண்டெல்லாம் இந்த மாதிரியான கும்பல் இருக்குது. ஸோ இதில் இருந்தால் நம்ம தேடணும். ஸோ அந்த மாதிரி தேடி தான் நம்ம ஒரு ஷர்ட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். வாங்கிட்டேனே, அதோ ஒன்று தான் வாங்கின, ரேட்டு கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே பாட்டி. என்ன பாட்டி, 300 ரூபானா நான் 2 ஷர்ட்டு எடுத்துருப்பேன்ல. நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அந்த பாட்டிங்க தான் தங்குறாங்க போல். ஷர்ட்டு வாங்கினாங்க, ஒரு வழியாக வாங்கிட்டேன். ஸோ அந்த ஷர்ட்டு என்னன்னு சொல்லிவிட்டு நான் பைக்கில் உட்காந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதாங்க நான் வாங்கின ஷர்ட்டு.
சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஷர்ட்டு பிராண்டு டிஎஃப் $44 போட்டிருக்குது. தெரியுதுங்களா? $44. வாங்கியிருக்குது எஸ்ஸு தான். எஸ்ஸு எனக்கு தேவையான சைஸு தான். ஸோ டெனிம் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிராண்டு. உண்மையிலே ஷர்ட்டோட குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $350. இந்த பிராண்டட் ஷர்ட்டு உண்மையிலே ஒர்த்துன்னு தான் சொல்லணும் கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஷர்ட்டும் வாங்கிட்டோம். அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஒரு ஷர்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லிங்கிசே அந்த ஒரு தெருக்குள்ள தான் இருக்குது. கரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டு. இந்த இடத்தோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.